பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. மனித பிறவியை எடுத்துக்கொண்ட நாம் மற்ற பிறவிகளை பற்றி கவலை கொள்கின்ற தருணம் வந்துவிட்டதோ? ஏன் அப்படி கேட்க வேண்டிய சூழ்நிலை? நம்மை விட ஓரறிவுதான் குறைந்தது விலங்குகள் என்கிறார்கள் அறிவியல் சிந்தனையாளர்கள். 5 அறிவு உடைய விலங்குகளின் வாழ்க்கை முடிவுக்கு வரும்பொழுது நாம் கவலைப்படுகிறோமா? சாலையில் பயணம் பண்ணிகிட்ருக்கோம், கூட செல்லப்பிராணி நாயை அழைச்சிட்டு போகிறோம். பக்கத்தில் வரவர் நாயை டேஷ் பண்ணுறார், விபத்து ஏற்படுது. நம்ம அறியாமல் கண்கள் கலங்குது. முடிவு என்ன? அங்கேயே விட்டு போயிடுறோம். நாயை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோமா, அடக்கம் பண்ணுறோமா? இந்த மாதிரி பிரச்சனைலாம் தொடர்ந்து இருக்க தான் செய்யுது. தமிழகமாக இருந்தாலும் சரி, புதுச்சேரியாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனைக்கு முடிவு என்ன? அப்பப்போ நாமெல்லாம் யோசிப்போம், ஏன் இந்த மாதிரி ஒரு நாய்க்கு நம்ம இறுதிச்சடங்கு செய்தா என்ன அப்படின்னு. கொஞ்சம் மனசு சொல்லும், அக்கம் பக்கம் உள்ளவங்களாம் கொஞ்சம் கேலி பேசுவாங்களேன்னு சொல்லும். நம்ம அறியாமலே வருத்தப்பட்டுட்டு விட்டுடுவோம். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மனதோட புதுச்சேரியை சார்ந்த இளைஞர் சரவணன் அவர்கள் இதை ஒரு சமூக சேவையோடு அக்கறை மனதோட சிறப்பாக ஈமக்கிரியை செய்துட்டு வராங்க. பல ஆண்டுகளாக செஞ்சிட்ருக்காங்க. இதற்காக தன்னோட சொந்த பணத்தை இதில் செலவு செஞ்சு உப்பு, மஞ்சள், இதை இறுதி செய்வதற்கான யதார்த்தமான சிந்தனை, இதற்கான சேவை எல்லாத்தையும் சேர்த்து அடக்கம் பண்ணுறதுக்கான வேலைகளை முழு மிருக நேயத்தோடு செஞ்சிட்ருக்காங்க. என்னங்க புது வார்த்தை மிருகநேயம்? மனிதநேயம் எல்லாத்தையும் இருக்குது, மிருகநேயம் இருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. அந்த சரவணன் தான் நாம் சந்திக்க போகிறோம். பொதுவாக ஒவ்வொரு சந்திப்புக்கும் பின்னாடி இந்த நிகழ்ச்சியில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணும். ஆனால் இனிமேல் சாலையில் எந்த பகுதியில் நாயோ இல்லை எந்த விலங்கோ அடிபட்டோ, உயிர் உபாதைக்கு பாதிக்கப்பட்டோ, உயிர் இழந்தோ, சேதமுற்றோ கிடந்தா உடனே இந்த சமூக சேவகர் சரவணனுக்கு நாம் ஒரு ஃபோன் பண்ணால் போதும். வாங்க சரவணனை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சமூக சேவை நிறைய செஞ்சிட்ருக்கீங்க கேள்விப்பட்டோம். ஆமாம் சார். உங்களுக்கு எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் மிருகநேயத்தோடு உங்களோட பார்வையை நாங்கள் மனமாற பாராட்டுறோம். வீட்டு விலங்குகளில் பூனைகளும் நாய்களும் தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. செல்லப்பிராணிகளாக வளர்க்கும் போது இருக்கிற அந்த அன்பும் பாசமும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அல்லது தன் பிள்ளைகளுக்கே அந்த விலங்குகளால் தொந்தரவு வரும்போது அதை அனாதைகளை சாலையில் விட்டுறாங்க. அப்புறம் அடுத்த வீட்டு நாயோட ஏற்படுகின்ற நட்பு, அந்த துன்பங்கள் ஏற்படுகின்ற பாதிப்பெல்லாம் நாயை தெருநாய்களாக மாற்றிடுறாங்க. நீங்கள் இந்த தெருநாய்கள் பாதிப்பு ஒவ்வொரு வீட்டிலையும் வளர்க்கப்படுகின்ற பொழுது அந்த நாய்களுக்கு வருகின்ற உயிரிழப்பு, இந்த பாதிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதில் ஏதாவது வித்தியாசமான அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டதா? இருக்குது சார், வித்தியாசம், நிறைய வித்தியாசம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீட்டில் நாய் வளர்க்குறோம் அப்படின்னா அந்த நாயை வந்து பெட்ரூமு, கிச்சனு, ஹால் கொண்டு அதை ஃபுல்லாகவே வளர்த்த விட்றோம். நம்ம மேலே போட்டுறோம், கொஞ்சம் எல்லாமே பண்ணுறோம். எல்லாமே அது வந்து ஒரு குழந்தைக்கு நம்ம என்ன இடம் கொடுக்குறோமோ அந்த இடத்த வந்து அது கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது அந்த நாய்க்கு ஏதோ அடிபட்டுருச்சோ இல்லை வேறு ஏதாவது உடனே பாதிக்கப்பட்டதோ என்னென்னா அவங்க உடனே அது கண்டுக்கிறது கிடையாது. தூக்கி அந்த தெருநாய் கூட அதை வந்து உலாத்த விட்றாங்க. இதனால் வந்து தெருநாய்களுக்கும் வந்து அதுகளுக்கும் பிரச்சனை வருது. அப்போ கடி ஏற்பட்டு, இது ஏன் கடி ஏற்படுதுன்னா தெருநாயில் இருக்கிற நாய்களுக்கே சாப்பாடு இல்லை. இப்போ நம்ம சாப்பாடு அது பங்கு போட வருதுன்றதுக்காக அதுக்குள்ளே சண்டை ஏற்பட்டு கடி ஏற்பட்டு நிறைய, அதாவது வெறி நாய்கள் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமே இந்த மாதிரி செயல் தான். இவங்க அப்பயே என்ன பண்ணலாம், இதுமாரி வருதா அதுக்கு அரசாங்கத்தில் சொல்லி அதுக்கு நிறைய மாற்று வழி நிறையா இருக்குது. உங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம், அதுக்கு ஏதாவது அடிபட்டு போச்சு, ஒரு காயங்க அதை வந்து போச்சுன்னா அதுக்கு மாற்று வழி இருக்குது. அது பண்ணி மீண்டும் அது குணப்படுத்துறதுக்கான வழியை பார்க்கணும். அவங்க பண்ணுறதில்ல. அடிப்பட்ட காயம்பட்டதுன்னா தூக்கி வந்து ரோட்டில் விட்டுறாங்க. நிறைய நாய்கள் நான் பார்க்குறேன் சார். அதுமாரி அடிப்பட்ட நாய்கள்லாம் நிறைய வீட்டில் வளர்க்குற நாய் ஏதாவது சின்ன காயமாக ஏதாச்சுன்னா தீங்க ரோட்டில் விட்டுறாங்க. என்னையே கூப்பிட்றாங்க, சார் எங்கள் வீட்டில் நாய் மாரி அடிபட்டுருக்கு, நீங்கள் எத்துமே ஏன்னா ஓரமாக விட்டுருங்க அப்படின்றாங்க. அந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் நிறைய பேர்கிட்ட. இது என்னன்னா, இது உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கு, நான் எத்துமே அங்கே விட்டேன்னா அதுக்கு சாப்பாடு கிடைக்காத ஒவ்வொரு நாளும் அந்த பாவம் என்ன தான் வந்து சேரும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நாய்கள் தெருக்களில் கொஞ்சம் வெறி பிடித்த ஒரு சூழலுக்கு போயிடுற போது நிறைய பேரை துரத்தி கடிக்குது. அதனால் வனத்துறை நாய் பிடிக்கிற ஒரு நிகழ்வையும் பார்க்க முடியுது. அந்த நாய்கள் திரும்ப சில நாட்களுக்கு பிறகு அதே தெருக்களுக்கும் வந்து போகுது. நாயோட இறுதி காலத்தை பற்றி நீங்கள் அதிகமாக கவலைப்படுகின்ற ஒரு சூழலில் இந்த மாதிரி நாய் பிரச்சனைகளை எப்படி கையாண்டா சிறப்பாக இருக்குன்றமா நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணதுண்டா? கண்டிப்பாக சார், நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பிரச்சனைனா தெரு நாய்கள் வந்து வீட்டில் மட்டும் இல்லை, அது ஒரு சுதந்திரமான இடத்த தேடி கடத்தெருவெலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த கடத்தெருவு அங்கெல்லாம் போயிட்டு அந்த
ஆக்கிரமிப்பு பண்ணுதுங்க. அது கடையில் வாசலில் படுத்துக்க வேண்டியது, உள்ளே போக விடாமலும் வெளியே வர விடாமலும் அது தடுக்குது. தடுக்கும்போது என்னன்னா நிறைய நாய்கள் வந்து அவங்க மக்களும் நிறைய அச்சப்படுறாங்க. இதனால் இந்த விலங்குகளால் அச்சப்படுறாங்க. இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா உணவு இல்லை. இது ஏன் நான் உணவு இல்லைன்றனா, முன்னாடியாவது சாக்காடியில் தண்ணி போவோம், அதை குடிச்சிட்டு உயிர் வாழும். இப்போ ஒவ்வொரு வீட்டில் சாப்பாடு வைப்பாங்க, சாப்பாடும் இப்போ கிடைக்கல. அதனால் வெறி பிடித்து முக்கிய காரணமே உணவு பற்றாக்குறைன்னு ஒன்று முக்கியம் வச்சுக்கலாம். இதுமாரி அந்த மாதிரி நாய்களை அரசாங்கம் தனியாக ஒரு இடம் ஒதுக்கி அதுக்குண்டான பாதுகாப்பு அங்கே தரலாம். அப்படி படுத்தனா அந்த வெறி நாய்களுடைய அதிகரித்த கட்டுப்படுத்தலான்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய இதுவாக இருக்குது. சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் பார்க்க முடிஞ்சது, ஊசுடு ஏரியில் தண்ணீர் அருந்த போன பசு ஒன்று சேர்ல கால் மாட்டி இறந்து போச்சு. பக்கத்தில் அந்த பசுவோட கன்றுக்குட்டி தன் தாய் தண்ணி குடிச்சிட்டு வந்துருவாங்கன்னு அங்கேயே உட்கார்ந்து பார்க்க முடிஞ்சது. அந்த விஷயம் வந்து ரொம்ப நம்ம உண்மையிலேயே ஒரு விலங்கு மேலே பற்று இருக்கும், எல்லாருமே கண்கலங்கக்கூடிய அந்த நிகழ்வு. அது வருத்தப்படக்கூடிய விஷயம். அந்த மாதிரி பசுக்கள், காளை மாடுகள், இது மாதிரி என்னென்ன விலங்குகளை நீங்கள் இந்த மாதிரி உயிர் துறந்த பிறகு கொண்டு வந்து அடக்கம் பண்ணுறீங்க? அது என்ன மாதிரி ஏதாவது லிஸ்ட் இருக்கா? சிலதெல்லாம் நான் பண்ண முடியாது சார் அப்படின்னு ஏதாவது நீங்கள் வருத்தப்பட்டது உண்டா? இல்லை சார், இது வரைக்கும் நான் வருத்தப்பட்டதில்லை. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசுமாடு, கண்ணுக்குட்டி, பன்றிலாம் இருக்கு இல்லையா, அது ரோட்டில் இறந்து கிடந்தா கூட அது அடிப்பட்டு கிடந்ததுன்னா அதை எடுத்து போகிறதுக்கு ஆளுக்குது. நசுக்கப்பட்டு கிடந்தா அதை யாருமே எடுக்க மாட்டாங்க. அந்தமாரி கண்டிஷனில் அன்கண்டிஷனில் எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். என்னால் எடுக்க முடியலன்றது நான் ஒருத்தனா, சிங்கம் புலி தான் செத்து போனது என்னால் எடுக்க முடியல. அது இங்கே ஏன்னா கறந்தா கூட எடுத்து புதைக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சா சந்தோஷப்படும். ஏன்னா வனத்துறையில் போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இங்கே இதுக்கு இடம் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் நாங்கள் இடம் கொடுக்க முடியாது, விலங்குகள் இறந்து போச்சுன்னா சொல்லுங்கள், நாங்கள் அதுக்குண்டான இடம் தரோம்னு சொல்லிட்டு வனத்துறையில் சொல்லியிருந்தாங்க. அதுக்குண்டான விலங்குகள் புதைக்கணும் இடம் இங்கே இருந்தாலும் விலங்குகள் இங்கே இல்லை. அதனால் வந்து அது மாதிரி இடத்த தான் நான் கேட்குறோம். அது மாதிரி ரெடி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே சார். பொதுவாக இப்போது வீட்டு விலங்குகள் இறந்து போச்சு அப்படின்னோடனே உங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ நேரத்தில் வந்து அதை பிக்கப் பண்ணிப்பீங்க? ஏன்னா இப்போ சில பேர் வந்து அவர் எங்கே வரப்போறாரு அப்படின்னு கூட சந்திரன் இழுத்து விட்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக இது நடக்குது சார். ஆமாம், இந்த மாதிரியான சந்தேகம் ஏற்படுகின்ற சூழலில் உங்களுடைய கருத்துரை என்னவா இருக்கும்? கண்டிப்பாக சார். இப்போ எல்லா இடத்துக்குமே நான் வர முடியாது. எல்லா இடத்துமே என்ன எல்லா நேரத்திலும் என்ன வர முடியாது. இப்போ நான் ஏதோ கோயிலுக்கோ இல்லைன்னா நிகழ்ச்சி வேணா போயிருக்கலாம். அங்கே போயிட்டு இங்கே வர்றதுக்கே குறைஞ்சி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகலாம். ஏதோ வெளியில் கடலூரோ இல்லை திண்டிவனம் போயிருக்கலாம், வரதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகலாம். நான் பக்கத்தில் இருந்தேன்னா குறைஞ்சது 1/4 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரத்துக்குள்ளே வந்துடுவேன். இங்கே பாண்டிச்சேரியில் எங்கே இருந்தாலும் மூலையில் தான் 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன். வெளியில் இருந்தால் அவங்க டைம் சொல்லுவேன், சார் இதுமாரி ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன், குறைஞ்சி 2 மணி நேரம் ஆகும், இல்லைன்னா ஒரு 4 மணி நேரம் ஆகும். அது மாற்று வழியாக தான் நீங்கள் பண்ணிக்கங்க. அதாவது மாற்று வழின்னா அது பக்கத்தில் போச்சிருங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா சாக்கு போட்டு மூடி வைங்க, நான் வந்து எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். பொதுவாக இப்போ தெருநாய்கள் மற்ற மாதிரி பசுக்கள் இந்த மாதிரிலாம் இறந்து போகிறத பற்றி பொதுவான மக்களே கவலைப்படுற அளவு ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. இந்த மாதிரி செய்திகள்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வருதுங்களா? உங்களோட சேவை நோக்கத்துக்கு சமூகம் உதவி செய்தா? சேவை நோக்கத்துக்கு சமூகம் உதவி செய்கிற மாதிரி எனக்கு தெரியல. வாழ்த்துக்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. வாழ்த்துக்களும் லைக்கையும் வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது. மக்களுடைய உதவி இருந்தால் மட்டும்தான் இந்த பணியை என்னால் தொடர்ந்து கொண்டுன்னு போக முடியும், செய்ய முடியும். ஏன்னா நான் ஒரு சாதாரண கூலி வேலை செய்கிறேன். நான் வந்து ஐடி படிச்சுட்டோ இல்லைன்னா டாக்டரோ இன்ஜினியரோ கிடையாது. இன்ஜினியராக தான் நீ சொல்கிற மாதிரி மக்களோட உதவி எனக்கு தேவையில்லை. என்னுடைய பணத்தில் வச்சு நான் பண்ணிவிடுவேன். அது இல்லாதாலும் மக்களோட உதவி நிச்சயம். ஏன்னா இது வந்து எல்லா விலங்குமே சம்மந்தப்பட்டது. பறவை, காக்கா, பாம்பு, பன்றி, ரோட்டில் எது இறந்து கிடந்தாலும் எடுத்து பண்ணும்போது அங்கே இடத்துல மக்களுடைய உதவி இருந்தால் மட்டும்தான் என்னால் கொண்டு போக முடியும். மக்களுடைய உதவியும் அரசாங்கத்தோட உதவியும் இருந்தால் மட்டும்தான் என்னால் இது முழுமையாக நீளமாக கொண்டு போக முடியும். என்னுடைய இந்த சேவை என்னோட உயிர் மூச்சு வரைக்கும் நான் இது தொடர்ந்து செய்வேன். ஆனால் உங்களோட உதவி இருந்தால் மட்டும். நிச்சயமா சார். இப்போ நீங்கள் இந்த மாதிரி விலங்குகள் அடக்கம் செய்யறதுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க பணமாகவோ பொருளாவோ வாங்கி தரலான்னு சொன்னீங்க இல்லைங்களா? அது தவிர இந்த விலங்குகளுக்கு ஏதாவது உணவு கொடுக்குற மாதிரி ஏற்பாடு ஏதாவது செய்கிறீங்களா? யாராவது இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் உணவு, இப்போ சில விழாக்கள்லாம் வந்து உணவு தேவையில்லாமல் வீணாக போகுது. அதெல்லாம் உங்களை தொடர்பு கொண்டு கொடுத்தா நீங்கள் இந்த மாதிரி விலங்குகளுக்கு பகிர்ந்து அளிக்கக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கா? அந்த மாதிரி சேவை ஏதாவது செய்கிறீங்களா? கண்டிப்பாக சார். நிச்சயமாக ஒரு இப்போ கேட்ட கேள்வியில் ஒரு அற்புதமான கேள்வி. ஏன்னா இப்போ இதுதான் நாங்கள் ஒரு வாரத்தில் நம்ம விலங்குகள் எடுக்கும்போது நிறைய விலங்கு பார்த்தீங்கன்னா அது வயிற்றுல வந்து வெறும் பாலித்தீன் பை தான் இருக்கு. பாலித்தீன் பை எப்படி வருதுன்னு தெரியுங்களா? நம்ம பிரியாணி சாப்பிட்டு அப்படியே முடிச்சு போட்டு தூக்கி போட்டுடுறோம். அதை போயிட்டு அந்த நாய்களோ இல்லை கண்ணுக்குட்டியோ சாப்பிடும்போது வயிற்றுல ஃபுல்லாகவே அடப்பு ஏற்பட்டு இறந்து போகுது. இறந்து போகும்போது அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தேன். அதுக்கு உணவு பற்றாக்குறை முக்கிய காரணமாக இருந்தது. இதுக்கு நம்மளால் எப்படி சரி பண்ண முடியும்னு பார்க்கும்போது அப்புறம்டா எச்எல்ஐ திட்டம்னு ஒன்று ஆரம்பித்தேன். எச்எல்ஐ திட்டம்னு ஒன்று ஆரம்பித்து, அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஆரம்பித்தேன். காந்தி பிறந்த நாள் அன்றைக்கி ஆரம்பித்தேன்.
அது ஆரம்பிச்சு இன்னொரு வரைக்கும் சிறப்பா போயிட்டு இருக்கு. அதை எப்படி ஆரம்பிச்சுன்னா அக்டோபர் 2ஆம் நாள். ஆமா, அக்டோபர் 2ஆம் நாள் ஆரம்பிச்சேன். அது அந்த திட்டத்துல என்னென்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் முதல்ல பாதிப்புல இருந்து குறைக்கலாம். ஆமா, அந்த இலைகளை வந்து மண்டபத்துல இல்ல ஹோட்டல்ல சாப்பிட்ட எச்சல் இருக்குல்ல, அதை நாங்களே கலெக்ட் பண்ணிக்கிறோம். கலெக்ட் பண்ணி வந்து அந்த இலையை சுத்தமா கழுவுறோம். கழுவிட்டு அந்த இலையை வந்து மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் கொடுக்குறோம். அதுல இருக்கிற உணவுலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த உணவு வந்து நாய்களுக்கு, பூனைகளுக்கு, பறவைகளுக்கு அதை கொடுக்குறோம். இது வரைக்கும் 1.5 லட்சம் பறவைகள் மேல, விலங்குக்கு மேல அது வந்து ஒரு பயன்பெற்று இருக்காங்க. அது வந்து கண் கூட பாக்குறோம். பொதுவாக உங்களோட கருத்துரைகள்லேருந்து பார்க்கும்போது கண்கள் கலங்குற நிகழ்வாக தான் அதிகமாக பார்க்க முடியுது. இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கிற விஷயத்த ரொம்ப சர்வசாதாரணமாக செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் காட்டிட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளும் இந்த கேள்வி எழும். கண்டிப்பாக இதெல்லாம் செய்கிற அளவுக்கு இவருக்கு சகிப்புத்தன்மை எங்கிருந்து வந்தது? நிச்சயமா சார், சகிப்புத்தன்மை இல்லாமல் இது சாத்தியமே கிடையாது சார். சகிப்புத்தன்மை நம்ம இப்போ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவோம், அந்த அன்னை தெரசா, அப்துல் கலாம் இருக்காங்களா, அவங்க தான் என் நினைவில் வருவாங்க. அவங்க நினைக்கும் போது சகிப்புத்தன்மை, நம்மளோட பெரிய சகிப்புத்தன்மையாளர் அவங்க. அவங்களே சாதிக்கும் போது நம்மளெல்லாம் சாதிக்க முடியாது. நம்மளை வந்து ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் இதை பண்ணும்போது சரக்கு குடிச்சிட்டு பண்ணுறாரோ, ஏன்னா குடிச்சா தான் அது கிட்ட போக முடியும், மது அருந்திட்டு பண்றாரோ கூட சில பேருக்கு வரும். ஆனால் அது வந்து சாத்தியம் இல்லை. ஆனால் அந்த மாதிரி பழக்கம் எனக்கு இல்லை. ஏன்னா ஏன் இல்லைன்னா, டாக்டர் சர்டிஃபிகேட்டே நம்மகிட்ட கொடுத்துருக்கோம். ஏன்னா அரசாங்கத்தோட இணைஞ்சு டெங்கு விழிப்புணர்வு, எய்ட்ஸ் விழிப்புணர்வு, மது போதை ஒழிப்பு விழிப்புணர்வு, இது போன்ற விழிப்புணர்வு சேவைகளை நான் அரசாங்கத்தோட இணைஞ்சு பண்ணிட்டு இருக்கேன். அதனால அவங்ககிட்ட சர்டிபிகேட் என்கிட்ட இருக்கு. ஒரு குடி, அதாவது குடி மது அருந்தும் பழக்கம் இல்லாதவர் அப்படின்ட்டு சர்டிபிகேட் இருக்கு. நீங்க அதை கூட நான் உங்களுக்கு தரேன். இந்த சேவை செய்யறதுக்கு குடிச்சிட்டு தான் வந்து செய்யணும் கிடையாது. தூய்மையான மனசு இருந்தால் மட்டும்தான் இந்த சேவையை உங்களால் தொடர்ந்து பண்ண முடியுன்றத ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு இளைஞர்களும் தெரிஞ்சுக்கணும். நான் தான் செய்கிறேன். பொதுவாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற குழந்தைகளுக்கு தன்னோட வீட்டில் வசிக்கின்ற அல்லது வளர்க்கப்படுகின்ற விலங்குகளை நேசிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஜீவன்களுக்கு ஏதாவது தொந்தரவு, உடல் நோய் ஏற்பட்டால் கூட உங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்கள் அந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு குழந்தையோட மனசுலையும் பதிவு செஞ்சுருக்கீங்கன்றதை நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. பொதுவாக இப்போ உணவு சம்மந்தமாக ஒரு விஷயம் சொன்னீங்க. உணவுகள் மீதி இருந்தால் எங்ககிட்ட கொடுங்க, பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் அல்லது சாலைகள் அடிபட்டு சாகின்ற பொழுது இருக்கக்கூடிய விலங்குகளை பார்க்கின்றவர்களுக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லி அது மூலமாக நன்மைகள் கிடைச்சிருக்குங்களா? நிறைய கிடைச்சிருக்கு சார். அதை பற்றி நிறைய நன்மைகள் இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு கடையில் வந்து ஒரு டாக் வந்து சாக்கடைக்குள்ளே போயிடுச்சு. அதாவது பசியான கொடுமையால அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தண்ணி குடிக்கிறதுக்காக சாக்கடையில் இறங்கியிருக்கு. அது உள்ள தவறி உள்ளே வந்துடுச்சு. உள்ளே வந்து தவறு வந்து உள்ளே போய் சாக்கடை உள்ளே போயிட்டு இருக்குது. அது அதாவது எதனால போகுதுன்னா, அந்த கோழியோட கழிவுலாம் இருக்கு தெரியுங்களா, அது சாப்பிட்றதுக்காக உள்ள குச்சிருக்கு. அதாவது திரும்பி ஏற முடியாது. அதால ஏற முடியாமல் உள்ளே கத்தி 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 அது தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போய் அது பசியில் இருக்குது. அப்புறம்டா எனக்கு கால் பண்ணாங்க, சார் இது மாதிரி ஒரு டாக் ஒன்று இறந்து கிடக்குது, அதை நாங்கள் கிட்ட போனாலே கடிக்க வருது, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாங்க. அதாவது உயிர் மூச்சு இருக்கு, எனக்கு ஏதாவது பண்ணால் கடிக்க வருது, புரியாமல் இருக்கு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், இங்கேருந்து போகும்போதே ஒரு 1/4 கிலோ சிக்கன் வாங்கிட்டு போனேன். தகவல் வந்தோடனே சிக்கன் வாங்கி போனேன். முதல்ல அதுக்கு கொடுத்தேன். சாப்பிட்ட உடனே அன்பு பரிமாற்றுறாங்க தேவைப்பட்டது. உடனே வாழை அடிச்சு தூக்கி மேலே விட்டு வந்தேன். இப்போ ஒவ்வொரு விலங்குக்குமே நீங்க இப்படிதான் கையாளணும், ஒரு சமயோசித புத்தி. ஆமா, அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். ஒன்றும் இல்லை சார், ஒரு 70 அடி தென்னை மரத்தில் ஒரு பூனை வந்து மேலே ஏறிச்சு. 70 அடி தென்னை மரத்தில் கீழே வந்து ஒரு நாய் தெரித்தனதுனால, ஏதோ அந்த வீட்டில் காவலுக்கு இருந்த நாய் தெரித்தினால மேலே பயத்தில் மேலே ஏறிச்சு. அது கிட்டத்தட்ட 8 நாளாக கீழே வரல. பசியிலே கத்திக்கிட்டு இருக்கு, இறங்க தெரியல. அது தெரியல, ஏன்னா இறங்க தெரிஞ்சாலும் அந்த நாய் பயந்துட்டு கீழே வரல, கடிச்சிருமோன்ட்டு தகவல் கொடுத்தேன். ஒரு நண்பர் மூலியமா எனக்கு தகவல் வந்தது. அது வந்தோடனே நான் போனேன். அதில் வந்து நான் முதல்ல பலகீனமாக இருந்தது அந்த பூனை. அதுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு சான்ஸே இல்லை, கொடுக்க முடியாது. அது எப்படி கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு 40 அடி கழியில் வந்து வாளியை கட்டி அதில் முதல்ல ஒரு 100 ரூபாய் மீனை வாங்கி போட்டோம். மீனை வாங்கி போட்டு முதல்ல சாப்பிட வச்சோம். முதல் நாள். 2ஆம் நாள் என்ன பண்ணோம், ஒரு தென்னை மரம் ஏறாரு இல்லைங்களா, அவருக்கு தகவல் கொடுத்து வர வச்சோம். ஏன்னா மேலே இருந்து கீழே குச்சா கூட அது தப்பிக்கிறதுக்கு அதுக்கு உடம்பு தெம்பு வேணும். அதுக்காக முதல் நாள் மீனை கொடுத்துட்டு 2ஆம் நாள் அவர் ஏற வச்சு அந்த பூனை அவர் ஏற வேணா கீழே குச்சிட்டு அது உயிரை காப்பாற்றிச்சு. போயிட்டு மறுபடியும் பூனை வளர்த்தான் தெரியுங்களா, அவங்க வீட்டில் போய் பார்த்துட்டு அவங்க கூட்டு உடனே பாராட்டினாங்க அந்த விஷயத்தை. 8 நாள் அதை கிட்டத்தட்ட 13ஆம் நாள் தான் அந்த பூனையை காப்பாற்ற முடிஞ்சுது. இன்னைக்கு உயிரோட சந்தோஷமா இன்னைக்கு அங்கே இருக்கு. ஏதாவது லெலின் மீதில் மேட்டுத்தெருன்ற வீட்டில் அந்த பூனை இன்னமும் அந்த உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கு. அதுமாரி ஒரு டாகு வந்து தலையில் வந்து டப்பா மாட்டிக்கிட்டு அது 8 நாள் சாப்பிடாம மயங்கிட்டு எனக்கு தகவல் வந்தது இதுமாரி. அப்பாட்ட எங்க குழுவா போயிட்டு அந்த டப்பாவை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அதை வந்து என்ன பண்ணோம், அந்த டப்பாவில் வந்து வெளியில வர்றதுக்கு பார்க்கக்கூடிய ஒளி இருந்ததுனால அது நம்ம கிட்ட சிக்கலை. அதுக்கு சாப்பாடும் கொடுக்க முடியாது, எதுவுமே கொடுக்க முடியாத சூழ்நிலை அதுக்கு. அதனால முதல்ல அந்த டப்பாவை எடுத்துருங்க. நான் மீனவர்லாம் என்ன சொன்னாங்க, மம்பாக்கர பாளையம் எனக்கு தெரியும், அந்த ஓரத்தில் அந்த நாய் வந்து
மீன் வரல முதல்ல அந்த டப்பா மட்டும் எடுத்துருங்க சார், அந்த எடுத்துகிட்டு அந்த சாப்பாடு நாங்கள் கொடுத்துட்றோம், எவ்வளோ மீனும் நாங்கள் போடுறோம், பசியாக இருக்குது பலகனமாக இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் நம்மகிட்ட மாட்டாதனால என்ன பண்ணோம், அது எப்படியாவது அந்த நாயை பிடிச்சி அந்த டப்பாவை எடுத்துடணும் முடிவு பண்ணி அவங்ககிட்ட மீன் வலையெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு அந்த டப்பாவை எடுத்து விட்டோன்னு அதுக்கப்புறமா தான் உயிர் வந்தது. 10வது நாள் அந்த டப்பாவை எடுத்தோம். அது வரைக்கும் என்ன பண்ணுது, போய் புதாரில் பூந்துக்குது. இதுமாதிரி புதாரில் பூந்துச்சுன்னா நம்மளால வந்து அதை காப்பாற்ற முடியாது. கண்டிப்பாக நம்மகிட்ட இருந்தேன்னா காப்பாற்றிடலாம். நாங்கள் எவ்வளோ போராடி அந்த உயிரை அதுமாதிரி உயிரை காப்பாற்றுறதுக்கு மற்றவங்களா இருந்தால் என்ன பண்ணுவோம், சரி இப்போ டப்பா தானே மாட்டிச்சு எதோ போய்டும், பூனை தானே ஏறிச்சு அது தப்பிச்சுக்கும் அப்படின்னு மாதிரிலாம் போயிட்டு இருக்காங்க. அதுமாரி தயவுசெய்து போகாதீங்க. விலங்குகளுக்கு மனிதரை விட தூய்மையான உள்ளம் இருக்குது. அந்த உள்ளத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க நிச்சயமாக நம்மளோட அது வந்து சந்தோஷமாக வாழும், நம்மளையும் சந்தோஷமாக வாழ வைக்கும், நமக்கு உறுதுணையாக இருக்கும். நிறைய வீடியோ பாருங்கள், அவங்க எஜமானம் காப்பாற்றக்கூடிய நிறைய விலங்குகள் இன்னமும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஆபத்தில் இருப்பார், அந்த விலங்கு வந்து அவரை காப்பாற்றி விடும். அது மாதிரி விஷயம் நம்ம வரும். அதுமாரி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு விலங்குகிட்ட சந்தோஷமாக பழகுங்களோ அது அப்போ தான் உங்ககிட்ட அது சந்தோஷமாக பழகும். இது மூலியமாக தெரிஞ்சுக்கிறேன். நிச்சயமாக சார். இப்போது மழைக்காலங்கள் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விலங்குகளுடைய உயிர் துறப்பு விபத்தில் காலமாகிறதோ, நோய்வாய்ப்பட்டு இறக்கிறதோ, அல்லது வீட்டை விட்டு வெளியே வந்து உணவின்றி இறந்து போகின்ற விலங்குகள், குறிப்பாக நாய்கள், அதை அப்புறப்படுத்தும் போது உங்களுக்கு பெரிய சவாலே இருக்கும். கண்டிப்பாக. அதை எப்படி எதிர்கொள்கிறீங்க? இல்லை சார், இது வந்து அது பார்த்தீங்கன்னா மழை டைமில் விட எங்களுக்கு அதிகமாக வந்து வெயில் டைமில் தான் சார் நிறைய விலங்குகள் நாங்கள் எடுத்துருக்கோம். வெயில் டைமில் ஏன்னு பார்த்தீங்கன்னா வாகனம் அதிகரிப்பால் சாப்பாடு கிடைக்காம இப்படி அதை ரோடு கிராஸ் பண்ணும்போது அது சாப்பாடை தேடி ரோட்டுக்கு தான் வருதுங்க. சாப்பாடை தேடி வரும்போது வாகன ஓட்டிக்கலாம் அவங்க குற்றம் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க கரெக்டாக போகிறாங்க, இது வாகனம் குறுக்கில் போய் இறந்து போகுது. மழை நேரத்தில் எங்கேயா தண்ணி கிண்ணி கேட்டால் கூட ஒரு உயிரை காப்பாற்றிக்கும். ஆனால் வெயில் டைமில் அதுங்களால வந்து சாப்பாடு தேவை ரோட்டுக்கு தான் வருது. அப்போ வந்து வாகனத்தில் ஏற்றி நசுக்கப்பட்டு இறந்து போகுதுங்க. அப்போ அங்கே அதை எடுத்துன்னு வந்து தான் நாங்கள் புதைக்கிறோம். அதனால் வந்து எங்களுக்கு இதுக்கும் அதுக்கும் பார்க்கும்போது எங்களுக்கு ஒன்றும் அந்த ஒரு பெரிய ஒரு சவாலாக எங்களுக்கு தெரியல. ஒரே ஈக்குவலாக தான் நான் பார்க்குறோம். ஏன்னா சவாலாக ஏன் பார்க்கலன்னா விலங்குகளுக்குள்ளேயே அந்த இடத்துல எல்லாமே அடங்கி போச்சு. அந்த இடத்துல சவாலாக நாங்கள் பார்க்கல, அது ஒரு புனிதமான ஒரு சேவையாக தான் நாங்கள் பார்க்குறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமூக சேவை செய்கிறவங்களுக்கு வீட்டில் ஒரு பெரிய சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும். அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்க வந்து என்ன பையன் இப்படி இருக்கானேன்னு ஃபீல் பண்ணுவாங்க, மனைவி வேறு விதமாக பார்ப்பாங்க, குழந்தைகள் எதையுமே நேசிக்கக்கூடியவங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு அனுபவம்? ஒரு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் தொடர்ந்து பண்ண முடியாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்னுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் இந்த பணியை நான் தொடர்ந்து பண்ணுறேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஆரம்பத்தில் விலங்கு மேலே பயங்கரம் உயிரை வச்சுருந்தார். அவரை சுற்றி எப்பவுமே ஒரு நாய் கூட்டமே இருக்கும். அதாவது சாப்பாடு போட்டலும் சரி, நாய்க்குட்டி வளர்க்கறதும் சரி, அவர் அவ்வளோ அன்பாக அதை பண்ணிட்டு இருப்பாரு. அதோட தாக்கமாக என்னன்னு தெரியல, இன்னைக்கு நான் வந்து அந்த சேவையை எடுத்து பண்ணுறேன். நீங்கள் அப்பா இறந்துட்டாங்க, அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க, அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் இந்த பணி நான் பண்ணுறேன். ஆனால் மனைவி பிள்ளைங்க தான் வந்து அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் என்னால் இது சாத்தியமே கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத போது தான் இந்த வித்தியாசமான அனுபவம் ஏற்பட்டது. நீங்கள் யோசிக்க தொடங்கினதா தொடக்க ஒரு லட்சம். கண்டிப்பாக. சின்ன வயசுலேருந்து நீங்கள் விலங்குகளை எப்படி நேசிப்பீங்க? அப்பா அம்மா நேசிச்சாங்க என்பது தனிப்பட்ட கருத்து. நீங்கள் விலங்குகளை எப்படி பார்த்தீங்க? கண்டிப்பாக விலங்குனாலே எனக்கு உயிர் சார். எனக்கு விலங்குனாலே அதாவது பார்த்தீங்கன்னா பறவைகள் வந்து சாப்பாடு என்னுடைய இது வந்து பறவைகள் தினமும் தண்ணி சாப்பாடு வைப்பேன் தினசரி. என்னுடைய அதில் வந்து பார்த்தா அணிப்புள்ள, எங்கள் வீடை சுற்றி இருக்கிற அந்த அணிப்புள்ள, அந்த கிளி, இது எல்லாமே வீட்டு மெத்தையில் வந்து அழகாக சாப்பிடும். இது வந்து கிட்டத்தட்ட என்னுடைய கருத்து தெரிஞ்சு வந்து பறவைகளுக்கு வந்து நான் பயங்கரமான ஒரு ஃபேனு. அதான் அது மட்டும் இல்லாமல் விலங்குகளுக்கு சாப்பாடு வைக்கிறது, இது வந்து சின்ன சின்ன விஷயம் பண்ணும்போது அதெல்லாம் ஒட்டு மொத்தமாக தான் என்னை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கா நான் நினைக்கிறேன். அப்படிதான். பொதுவாக விலங்குகள் இறந்து போயிட்டா பார்த்துட்டு வருத்தப்பட்டு போகிற இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னு சொன்னால் பெருசாக யாரும் இந்த மாதிரி அடக்கம் பண்ணுற அளவுக்குலாம் இன்னும் பெருந்தன்மை வந்த மாதிரி தெரியல. நீங்கள் அதை பண்ணிகிட்டு இருக்கிறது வியப்பாகவும் இருக்குது, மிகுந்த வரவேற்புக்குரிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுது. இந்த மாதிரி இப்போ செஞ்சிட்ருக்கீங்க. ஃப்யூச்சரில் என்னென்ன எந்த மாதிரியான அணுகுமுறைகளை பின்பற்ற போகிறீங்க? உங்களோட நோக்கம் என்ன? கண்டிப்பாக சார், ஒன்றும் இல்லை. ஏன்னா நோக்கம் வச்சு தான் இது பண்ணிகிட்ருக்கோம். இது இப்போ பாண்டிச்சேரியில் மட்டும்தான் இது பண்ணுறோம் இல்லைங்களா. இது வந்து தமிழகம் முழுவதும் கொண்டு போகணும், தமிழகத்திலேருந்து இந்தியா முழுக்க இந்த செயல்பாடுகளை கொண்டு போகணும் தான் என்னுடைய லட்சியமும் நோக்கமும். அதாவது எங்கேயுமே வந்து இந்த மாதிரி விலங்குகள் இறந்து கிடந்தால் அந்தந்த மாநிலத்தில் இளைஞர்களும் அந்த மாதர் சங்க குழுலாம் இருக்குங்களா, அவங்களாம் இணைஞ்சு இதை பண்ணணும். அப்போ தான் நம்ம வாயால் நம்ம வீட்டை மட்டும் சுத்தமாக வச்சு நினச்சிருந்தா தப்பு. சுத்தம் பண்ணுங்க. நீங்கள் இறங்கி பண்ணுங்கள். ஒவ்வொரு இளைஞர்களும், ஒவ்வொரு மாணவர்களும், ஒவ்வொரு தாய்மார்களும், ஒரு இளைஞர் கூட்டமே பண்ணாதான் உங்கள் பின்னாடி அது வரும். அதுதான் நான் சொல்கிறேன். அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கொண்டு போகிற இந்த சேர்க்க போகிற இந்த சேவைக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய பங்களிப்பும் எங்களுக்கு நிச்சயமாக இருந்தால் மட்டும் நிச்சயமாக இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க இந்த சேவை கொண்டு போகலாம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது சார்.
பொதுவாக பார்த்தீங்கன்னா நேற்று இருந்தவர் இன்னைக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மனிதர்களுடைய கடைசி கால வாழ்க்கையாக பேசப்படுது. வாழும்போது எல்லாரும் பாராட்டுறாங்க, இறந்து போயிட்டா சாவு கூட போயிட்டு வரணுமா அப்படின்னு யோசிக்கிற மனுஷன் கூட வந்துட்டோன்னு சந்தேகம் வந்து போச்சு. ஆனால் இந்த மாதிரி இருக்கிற மனித குணத்துக்கு மத்தியில் விலங்குகள் இறந்து போயிட்டா அதை கொண்டு வந்து முறைப்படுத்தி மனிதர்களை அடக்கம் செய்கிற மாதிரியே அதற்குரிய ஈமக்கிரியெல்லாம் செஞ்சு அடக்கம் பண்ணி அந்த இடத்துல ஒரு மரக்கன்றை நட்டு ஒரு புதிய அணுகுமுறையை பின்பற்றிட்டு வரீங்க. நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு பல்வேறு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் பரிமாறுறோம். சமூகம் என்ன உங்களுக்கு கற்றுத்தருகிறது என்பதை விட சமூகத்துக்கு நாம் எதையாவது கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முற்போக்கு சிந்தனையை உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உணர முடியுது. அரசு சார்ந்த சமூக விழிப்புணர்வு நிறுவனங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதாவது சார், இப்போ அரசாங்கம் எனக்கு நிறைய உதவிகள் பண்ணாலும் ஆனால் வந்து எனக்கு குறைவாக இருக்குது. நிச்சயமாக என்ன நிறைய தேவை. அது மாதிரி இந்த கம்பெனிலாம் இருக்குங்க இல்லையா, அவங்களே எனக்கு சப்போர்ட் பண்ண. எனக்கு என்ன மாதிரி சப்போர்ட் தேவைப்படுதுன்னா, இந்த விலங்குகளை கொண்டு வரது என்னுடைய வாகனத்தில் தான் கொண்டு வரேன். இப்போ எந்த நிலையில் கிடந்தாலும் என்னோட 2 சக்கர வாகனத்தை தான் நான் அதை ஏற்றின்னு வரேன். இது வரைக்கும் 7 வருஷமாக அதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சொந்தமாக ஒரு வண்டி வேணும். அதாவது அதை ஏற்றின்னு போயிட்டு புதைக்கிறதுக்கு, அதுக்குண்டான இடத்த புதைக்கிறதுக்கு எனக்கு வண்டி இருந்தால் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து அந்த உபகரணங்கள் நிறைய தேவைப்படுது. இது ஒரு நேரம் பண்ணலாம். மாணவர்கள் வந்து இதுக்கு பின்னாடி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. ஆனால் என்கிட்ட பொருளாதாரம் இல்லாதனால நிறைய வந்து பின்தங்கிட்டே இருக்காங்க. அதனால் அரசாங்கமும் எனக்கு வந்து கம்பெனியும் நிறைய உதவி பண்ணாங்கன்னா நிச்சயமாக பெரிய லெவலில் கொண்டு போக என்னால் முடியும் சார். நிச்சயமாக உங்கள் எண்ணம் போலவே உங்களுடைய இந்த சாதுரியமான சமூக சிந்தனை வெற்றி பெறும் என்று நம்புவோமாக. ஓகே சார். உறங்குதல் போலும் சாக்காடு, உறங்கி விழித்தல் போலும் பிறப்பு என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. உறங்கி விழிப்பதுதான் வாழ்க்கை என்று 2 வரிகளுக்குள்ளாகவே முடித்துக்கொண்ட அந்த வாழ்க்கையை அதற்கு அப்பாற்பட்டும் விலங்குகளை நேசிப்போடு நிறுத்திவிடாமல் அதற்கு இறுதிச் சடங்கும் செய்து முடிக்க முடியும் என்கின்ற இளைஞர் சரவணன் சிந்தனைகள் சமூக மேம்பாட்டுக்கான அடுத்த பார்வையாக பார்க்க முடிகிறது. நிலையத்தின் சார்பில் நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம். வணக்கத்தோடு. வணக்கம் சார்.